இது வரல ஏற முடியுதோ ஏறி சாமி பார்க்கணுன்னு நினச்சா பார்த்துருவோம். முடியாது, நம்ம கையில் இல்லை. ஆனால் ஷூ அழுகிச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. வெயிட்டாக பாருங்கன்னா சூப்பராக ஏறுறேங்க. இன்னொருத்த வேறு லெவலில் ஐடியா பண்ணி ஏறடா. மாறி ஏறினா கூட வீந்துடும் போடுது. அதனால் குரங்கு மாதிரி ஏறின்னுக்கிறேன் நானும். ஏன் ஸ்டைலாக ஏறேன்னா, சப்போஸ் இருந்தால் கூட சைடில் போய் விழுந்துருவேன். ஸ்ட்ரைட்டாக ஏற மாட்டேன். எங்கிட்டு வழிக்குதுன்னே தெரியலங்க. ஐயோ முடியலடாப்பா பெருமாள். சொல்கிறது என்னை காப்பாற்று. அப்படியே கொஞ்ச நேரம் பத்துன்னு தூங்கிடுமா. கச்சிட்டு போகுது, குரங்கு வரப்போகுது, இல்லைன்னா பாம்பு வரப்போகுது. நல்லா இருக்குங்க, சொர்க்கத்தில் பத்து நேரம் மாதிரி. ஏன்னா வந்தால் அவளுக்கு தெரியாது. வா எங்கள் அம்மா அப்பயே சொன்னாங்க, இதெல்லாம் போகாதரா, ரிஸ்க்கு பிடிச்சாத, கூட யாருன்னா ஆள் வந்தால் பரவாயில்ல, ஆள் வரலன்னா கஷ்டம் அப்படின்னாங்க. அப்படிலாம் சொல்ல, எதுக்கு தேவையில்லாத யாருன்னா வச்சு போட்டு எதனா போய் போயிருப்பாங்க அப்படின்னாங்க. போனால் போது விட்றேன் அப்படின்றாங்க. அவர் நாங்கள் வந்து அந்த பகுதி அம்மன் கோயிலோடு போயிடுவோம். இது மாதிரிலாம் ஏற மாட்டோம். கரெக்ட், ஞாபகம் வந்துச்சு இப்போ தான். ஏன்னா இது மாதிரிலாம் ஏற மாட்டாங்க வயசானவங்களாம். ஜென்ஸு ஒரு சில பேர் ஏறுவாங்க, வயசானவங்களாம் ஏற முடியாது. இது மேலே வழி இல்லை இல்லைங்களா? இல்லை அந்த பக்கம் எதனா வழிக்குதான்னு தெரில. ஆனால் கோயில் இருக்குங்க மேலே, அதுதான் போகலான்னு பார்க்குறேன், போக முடியல. பார்ப்போம், எவ்வளோ தூரம் போக முடியுமோ போவோம். என்ன சொல்கிறது, அப்போயோ வந்து அந்த காலத்தில் எழுதிக்கிறாங்கன்னா அப்போ எவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்காங்க. அது நெருப்பு பற்ற வச்சுக்கிறாங்களா இல்லை தண்ணி வந்துக்குதான்னு தெரில. அந்த மலையில் அந்த ஊற்று மாதிரி வந்துக்குது, ஒரு மாதிரி கரையெல்லாம் எரிஞ்சு போன மாதிரி. சூப்பராகுதுங்க, வேறு லெவல். கல் எப்படி நிற்குது பாருங்க. இவனுக்கு வந்து இவன் தூணான், இவன் தூணை எடுத்துட்டுனா இவன் வந்துடுவான். அந்த காலத்தில் மஞ்சா பொடி வச்சதா இல்லை மஞ்சா தூள் வச்சதா, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கல் இப்படி நிற்குது பாருங்க. அங்கே பாட்டு பாடுறது இங்கே வரலாம் கேட்குது. எவ்வளோ சவுண்டு வச்சுருப்பாங்க பாருங்கள். அது ஒரு பாருங்கள் கோயில். எப்படி போகிறதுன்னு தெரில, வழி தெரிஞ்சால் சொல்லுங்களேன். இறங்கும்போது எப்படி இறங்க போகிறோன்னு தெரியல. உண்மையாக கிரேட்டுங்க ஐஃபோனு. இவ்வளோ நேரம் வீடியோ எடுவேன், அது பெரிய லெவலு, வேறு லெவலு. மலைமலை எப்படா ஏறி கோயில் கட்டியிருப்பீங்க? வழியே இல்லை. இந்த பக்கம் ஒரு வழி போகுது, அந்த பக்கம் ஒரு வழி போகுது. இதை பார்த்துட்டு வருவோம். ஏன்னா மேலே வழி போதாங்க. எங்கே பார்த்தாலும் யாரும் இருக்கிற மாதிரி ஒரு பயம். கல் மூட்டை எப்படி நிற்குது பாருங்க.
அடா வேறு லெவலில் ஒரு ஃபீல் இருக்குது. இதெல்லாம் வந்து எப்படி அப்போ போட்டு வச்சுருப்பாங்க பாருங்கள். இது பாருங்க, பாலமதி. அதான் பாலமதி போகிற ரோடு. தெரிஞ்சு பாருங்க, அதான் பாலமதி போகிற ரோடு. இப்போதான் வழி போகிறதுக்கு வழியே இல்லைடா. இப்படி இருந்து தான் மேலே வரணும் பொழுது. நான் வேறு ஏதோ சுற்றின்னு வரேன். 5 மணிக்குள்ளே கீழே இறங்கிடணும். என்னன்னா ரொம்ப கஷ்டப்படுவேன். என்னங்க செடி அழகாக அதே நம்ம உருவாகின்னு போய் நிற்குது. உருவான மாதிரி தெரியல, யாரோ அழகாக வரைஞ்சி வச்ச மாதிரி இருக்குது. அது பாருங்க வேறு. அதுவும் ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் போகிறேன், நீ ஒரு பக்கம் போகிறேன் அப்படின்னு போகிற மாதிரி போகுது பாருங்க. இன்னும் அதிசயமாக இருக்குது பாருங்கள். அதெல்லாம் இயற்கைங்க. எவ்வளோ அழகாக வந்து பாருங்கன்னா செடி ஆளுக்கு ஒரு பக்கமாக பிரிஞ்சு ஒரு பக்கமாக அலோவ் பண்ணி பிரிஞ்சு போயிருக்கிறாங்க. இன்னும் வேறு லெவல் தலைவா நீ. உனக்கு கூட லவர் இருக்கிறா, எனக்கு கூட லவர் இல்லை. நேற்று வேலன்ஸ்டே காதலர் தினம். அப்பா, காதலர் தினம் நேற்று. ஆனால் நம்மளுக்கு தான் எந்த காதலும் இல்லையே. எங்கே இந்த காதல் வர்றது? எப்படா அந்த காலத்தில் இந்த கல்லெல்லாம் உள்ள வந்து மாதிரி இருக்கும். வழியே இல்லைங்க அந்த பக்கம். எங்கே போகிறது வழி இல்லாத? ஓ, இதுதான் வழியா மேலே போகிறதுக்கு? இந்த பக்கம் அந்த வழி போக இலை வரத்தோட குரங்கு வர மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகுது. செம்மையா இங்கே படிக்கட்டு வச்சுக்கிறாங்க பாருங்க மேலே போகிறதுக்கு. பிடிக்கிறதுக்கு தான் ஒன்றுத்தையும் காணும். ஐயாப்பா, பிடிக்கிறதுக்கு தான் இருக்குது ஒன்றும். ஐயோ, ஆஞ்சநேயர் உடையாராரு. அவர் நம்ம என்ன பண்ண போகிறார்? சத்தியமாக ரூட்டு மறந்துட்டேன். போகும்போது எப்படி இறங்க போகிறேன் இறங்க போகிறேன்னு நினச்சாலே பக்குன்னு இருக்குது. என்னடா இது உள்ள ஏதோ ஒரு குகை போகுது. எங்கே போனான்னு நம்ம போக முடியல. ஓ, அதுதான் இதா? அங்கே வந்து ஃபோட்டோ எடுத்தோம் இல்லைங்களா, அதுதான் இது. இங்கே பாதை இல்லை. ஐயோ, இவன் எங்கே போனால் நம்மளை துரத்துறான்பா, ஃபாலோ பண்ணுறான் போல. தண்ணி இல்லாத எப்படா மேலே இருக்கிற? தண்ணி தான் இருக்குது இல்லை, மறந்துட்டான்டா. எனக்கு தான் தண்ணி இல்லாத நான் இருக்கேன். ஓ, எப்படா பூச்சி நேரத்துடி. கோயில் வேறு லெவலில் கட்டிடுறீங்களாடா. ஆனால் அந்த அம்மா இருக்கும்போது தெரிலங்க, ஆனால் அந்த அம்மா இல்லாதபோது தான் தெரியுது. இன்றைக்கி நான் தானே ஊரோட டாப்பில் இருக்கிறேன். தெரியாமல் இருந்தால் கூட ஷூ தப்பி மரணம் தான்டா. ஓகே, இங்கெல்லாம் யாரும் வராதிங்க. முதல்ல என்னோட போயிட்டேன். இது ரிஸ்க் ஏற்றலாம் வரக்கூடாது. எப்படி போவீங்க கோயிலுக்கு? போ அங்கே பாருங்கள், வழியே இல்லை. எப்படி பிடிச்சிங்க ஏறுறது தெரியுதுங்களா? அதை பிடிச்சிட்டு அவன் கல் போட்டு ஐடியா பண்ணி கொடுத்துட்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் அதில் ஏறி போனால் தான் நீங்கள் மலை மேலே வியூ பார்க்க முடியும். பாருங்க, இந்த கல்லில் போய் அந்த கல்லில் பிடிச்சி அப்படி போயிடணும். அதனால் ஆஞ்சநேயரா வித்தியாசமாக ஏறுறதுக்கு இதில் காலை வச்சு தெரியுதுங்களா? இதில் காலை வச்சு
இங்கே பிடிமானமே இல்லைங்க. எப்படிங்க ஏறுவாங்க? இதோ குத்துருக்காங்க பாருங்கள் படிக்கட்டு, கண்டுபிடிச்சிட்டாங்க. இதோ குத்துக்கிறாங்களா மேலே போகிறதுக்கு? சத்தியமாக முடியாது. வீழ்ந்தனா ஒன்றுமே தேராது. ஓகே, வீழ்ந்தனா எதனா தேருமோன்னு நீங்களே பார்த்துங்க. ஷூவை கழட்டி விட்டு வேணால் ஏறலாம், ஏற முடிஞ்சா. அதோட ஏற முடியுமான்னு தெரில. பிடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. ஆனால் ஏறிட்டேன்னா நீங்கள் தான் கிங்கு. ட்ரை பண்ணி பார்ப்போம், முடியுமான்னு தெரில. மலை ஏறுறதுக்கு நானே கிங்காங் குரங்க அப்படிலாம் ஏற முடியாதுங்க. அங்கே பாருங்கள் எப்படிங்க ஏறுவீங்க? முடியும், உக்காஞ்சி ஏறி போகலாம். ஓகேங்களா? ஆனால் ஷூ போட்டுலாம் ஏறது கஷ்டம். வேறு ஐடியா வேணால் ட்ரை பண்ணலாம். இந்த மலை மேலே போய் அப்படி போய் அந்த மலை மேலே போய் அப்படி வரலாம். ஆனால் அது போக முடியுமான்னு தெரில. ட்ரை பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை. ஐயோ சத்தியமாக டெய் ஃபோனை வச்சுக்கின்னு செப்பலை வச்சுக்கின்னு ஏறிடுவியா? ஷூ அழுகுதுங்க. ஆனால் வீணனா பரலோகம் போயிடுங்க. ஐயோ வினோத்த, என் நிலமை இப்படி ஆயிடுச்சேடா வினோத்த. ஆஹா பெருமாளே, எப்படியாவது எனக்கு கீழே இறக்கி விட்டுறா ஆஞ்சனையா. தேவையா குமார் உனக்கு? ஷூ எப்படி பிடிச்சின்னுக்கிறோம் பார்த்தீங்களா? இதுக்கு தான் ரிவெஞ்செல்லாம் எடுக்கக்கூடாதுன்றது. இதுக்கு பேர் தான் ரிவெஞ்சு. என்ன ஸ்டைலில் போட்டுன்னுக்கிறோம் பார்த்தீங்களா? குடிமானம் ஒன்றும் இல்லைங்க, ஏறலாம். குடிமானம் கிடையாது ஒன்று. ஓகேங்களா? மைக் பையிலே செத்து போயிடும் பொழுது. குடிமானம் ஒன்றுமே கிடையாது. பாபாதிதானி நானின் பக்கம். உச்சியில் நான் தான் இருக்கிறேன் இப்போது, டாப்பில் இருக்கிறேன். எப்படா ஏறுவோம் பூச்சினிடே? அதில் ஏற்றா அங்கே பார்த்துருவேன் அவரை, முடியாது. ஆனால் அவர் சொன்னாருங்க ஏணி வச்சுருப்பாங்கன்னு. ஏணியே இல்லைங்களே இங்கே தான். எங்கே ஏணிக்குது? இதில் எப்படி ஏறுவீங்க ஏணி வச்சுங்க? நீங்களே யோசிங்க. இதில் எங்கே ஏணி வச்சு நீங்கள் ஏறுவீங்க? உட்காஞ்சி கூட ரிட்டர்ன் திரும்ப முடியாது. இதில் எப்படி உட்காஞ்சி ஏறுவீங்க? எனக்கு புரியல. குடிமானம் எல்லாத்தையும் எப்படி ஏறுவீங்க? இந்த வழி வேணாம், நம்ம வேறு எதனா வழி ஷார்ட்கட் கண்டுபிடிப்போம். அப்படியா போவோம். இந்த பக்கம் ஏற முடியாதுங்க. இதில் ஏறி உட்காந்து ஏற முடியுமான்னு பார்க்கலாம். முடிஞ்சா ட்ரை பண்ணுவோம். ஷூ வேறு ஒழுக்குதுங்க. ஷூலாம் போட்டு ஏறணும்னா வீந்துருங்க. ஷூவை கட்டி கடாசிடும். ஷூவை எங்கேயே வச்சுட்டு போயிடும். காலில் ஏறினா தான் கரெக்டாக இருக்கும். கால் அதுக்கு மேலே ஒழுகுதுடா குமாரே, கால் அதுக்கு மேலே ஒழுகுதுடா. கால் இது பாருங்க ஒழுகுது, கிரிப்னஸ் இல்லை இல்லைங்களா? கால் அதுக்கு மேலே ஒழுகுது பாருங்க, தெரிதா? கால் ஒழுகுது, பிசு பிசுன்னு இருக்குல்ல ஷூவில், அதனால கால் ஒழுகுது. வேணாம் வேறு விளையாட்டுலாம் விளையாடக்கூடாது குமாரே. அந்த 2 ஸ்டெப்ஸ் ஏறினா அது மழை வந்துடும். பிடிக்கிறதுக்கு எதனா இருக்கணும். பிடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லைனா எப்படி வருவேன்? வேணாம், நம்ம இறங்கிடலாம். அப்படியே உட்காந்து இறங்கிடும். ஷூ ஒரு கையில் பிடிச்சின்னு, ஃபோனை ஒரு கையில் பிடிச்சின்னு அப்படியே உட்காந்து இறங்கிடும். ரிஸ்க்கெல்லாம் எடுக்கக்கூடாது. ரிஸ்க் எடுத்தால் நம்ம தான் மாட்டிப்போம். ஐயோ பேண்ட் ஒழுகுது. அவ்வளோதான்டாப்பா, இறங்கிட்டேன்டாப்பா சாமி. போடாப்பா, மழையும் வேணாம் கெளியும் வேணாம். அவர் ஏதோ ஏணி போட்டிருப்பாருன்னாருங்க. அந்த பக்கம் வேணால் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆனால் உண்மையாக ஷூ போட்டிருந்தாலும் ஒரு சில டைமில் சப்போர்ட்டாக கிரிப்னஸாக இருக்குது பாருங்கள், அவ்வளோ கிரிப்னஸாக இருக்குது. ஆனால் ஷூ போட்டோன்னா சத்தியமாக எப்படி சொல்கிறது, பிடிமானம் இல்லைங்க. அதை பாருங்கள், அதில் எப்படி பிடிச்சின்னு ஏறுவீங்க நீங்களே சொல்லுங்கள். இன்னமும் அது வந்து ஒரு இந்த மாதிரி கல்வெட்டு வெட்டிக்கிறாங்க பாருங்கள், கல்வெட்டு வெட்டிக்கிறாங்களா, அதெல்லாம் யாரும் வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு முடியாது. அப்படியே ஏறி அந்த பக்கம் எப்படின்னா வழிக்குதா பார்ப்போம் மேலே போகிறதுக்கு. அந்த காலத்தில் செதுக்கி வச்சுட்டு போயிட்டாங்க ஏணி மாதிரி. அவ்வளோ தூரம் ஏறி நம்மளால் ட்ரை பண்ண முடியல. அதுதான் ஒல்லியாக இருக்கணுன்றது. குண்டானாலே இப்படி தான். இதில் போய் அப்படி போகலாமா? ட்ரை பண்ணி பார்ப்போம். யாரை முடிஞ்சா லக்கு. அம்மா வேறு ஃபோன் பண்ணி
சாப்பிட்டு போடான்றாங்க. இந்த பக்கம் பாதை இல்லைன்னு ஒன்று தெரியாதா? இந்த பக்கம் வழி இல்லைங்க. அது மேலே போனால் போயிடலாம், ஆனால் வழி இல்லை. இது மேலே போய் அது மேலே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் 3 மணிக்கெலாம் வந்துடும்ண்ணே. இப்படி போகும்போது 3 மணிக்குள்ளே எங்கள் வீட்டுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா. இங்கு பாதை இல்லை என்று உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் ஏன் இந்த பக்கம் வந்தாய் மகாராஜா? வாழ்க்கையில் ஒரு தடவையாவது மலை மேலே ஏறலான்னு பார்க்குறேன். வந்த வழியாகவே ஆமாம் ரிட்டர்ன் செல்கிறாயா? வழிகேட்டு போட்டிருப்பாங்கன்னாரு. அம்மனை பார்க்குறதுக்கு வழியே கொடுக்க மாட்டாங்க அம்மா. ஓ, இங்கே ஒரு கோயில் இருக்கா? வரேன். புதுசாக இடத்துல வந்தால் தான் தெரியும் கோயில் இருக்குன்றது. இங்கே ஒரு குகை மாதிரி போகுது. அம்மா தாய் எல்லாரும் நல்லாயிருக்கும். இப்படி மேலே போகிறதாம்மா, வழி காட்டுமா? ரொம்ப கஷ்டப்படுறோம்மா உன் பையன். இந்த பக்கம் ஒரு குகை பாருங்க. ஓஹோ, என்னடா இது ஏதோ வரைஞ்சிக்கிறாங்க. ஆனால் இந்த பக்கம் ஏதோ போட்டிருக்காங்க, வரைஞ்சிருக்காங்க. உள்ளே போகிறதுக்கா இல்லை இதில் போகிறதுக்கான்னு தெரில. சரி, இல்லை எப்படா போகுது? ஓ, இது உள்ள தான் அம்மன் இருக்குமா? கொஞ்சம் கஷ்டப்பட்டு போய் பார்க்கணுன்னு வரேன். உள்ளே போக முடியாதா? என்னட்ட ஃபோட்டோ எடுத்து கேமரா எடுத்து உள்ளே போக முடியாத அளவுக்கு தான் இருக்குது. இதில் தான் அம்மன் இருப்பாங்க மாதிரி. ஆமாம், எங்கே இருக்காங்கன்னு தெரியல. அம்மனே காணும். இந்த பக்கம் வழி மாதிரி போகுது. இதுதான் வழி போகுது. அந்த பக்கம் ஒரு வழி போகுது. ஒன்றுமே தெரியல. அதுக்குள்ளே இருக்க அம்மனா? எந்த பங்குன்னு தெரியல அம்மன். ஆமாம், யாரும் எட்டி பார்க்குறது. ஏதோ ஒன்று எட்டி பார்க்குறா. மரண பயத்தை காட்டுறாப்பா சாமி.
நிறைய குகை இருக்குங்க. எந்தெந்த குகை எங்கே போகணும்னு தெரியாது. மாட்டினா முடிஞ்சிச்சு சோல். அதான் அது குகை அதில் வந்து கனெக்ட் ஆகுது போகுது. நிறைய குகை இருக்குது. ஆனால் எந்தெந்த குகை எங்கெங்கே போகணும் யாருக்கும் தெரியாது. மாறி ஏறி போனோம் மாட்டிப்போம். சும்மாவே எனக்கு வழி காட்டப்பா. இந்த பக்கம் போனால் வழியே இல்லை, எங்கே போவேன்? ஏணி வச்சுருப்பாங்கன்னாரு. இந்த பக்கம் ஏணி வச்சுருப்பாங்க. இந்த பக்கம் போனால் கீழே தான் போகணும். அதோட அந்த பக்கம் வழிக்குதான் உள் பக்கம். தப்பி தவறி ஷூ அழுகுச்சுன்னா கூட கீழே போயிட வேண்டியதான். ஓ, இங்கே பாதை இருக்கா? ஆமாங்க இருக்குதுங்க. படிக்கட்டு மாதிரி வச்சுக்கிறாங்க பாருங்க. இருக்குங்க, மேலே போகிறதுக்கு வழி போல இது. தெரியாத வேண்டாம் கூட ஆஸ்பத்திரிக்கு போயிடும் போடுது. ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும் போது தெரியாது. எங்கே ஒரு குகை போகுது பார்த்தீங்களா? எல்லா பக்கமும் குகை போகுது. இதில் எப்படா போக பெருமாள்? எனக்கு தெரிஞ்சு வேறு ஏதோ வழி இருக்குதுங்க. இந்த பக்கம் வழி இல்லைங்க. நம்ம நண்பர்கள்லாம் உட்காந்து மேலே சாப்பிட்டுங்கிறாங்க பொழுது. பாவம் இவர் சாப்பாடு செஞ்சு எடுத்துன்னு வந்து போட்டுக்கிறாரு. எப்படா போக மேலே வழி இல்லைடா. படிக்கட்டே இல்லாத எப்படா ஏறுவார்? படிக்கட்டு வச்சுருப்பாங்கன்னாரு அவர். ஏணி படிக்கட்டு மாதிரி இருக்கும் அப்படின்னாரு. தெரிஞ்சுங்களா? நண்பர்கள்லாம் உட்காந்துக்கிறாங்க. அவ்வளோ பேர் உட்காந்துக்கிறாங்க. பாடி உன்னை போல எனக்கு நண்பர் இருந்தால் நான் இன்னும் ஜாலியாக இருப்பேன். உனக்கு இருக்குது, எனக்கு இல்லை, அவ்வளோதான் விஷயம். எனக்கு தெரிலங்க. நம்மன் கோயில் போகிறதுக்கு வழி எனக்கு தெரில. நானே எவ்வளோ தேடி பார்த்துட்டேன். படிக்கட்டு இருக்கும், அது ஏணி இருக்கும் அப்படின்னாரு. வேறு எதனா வழி இருக்கான்னு ட்ரை பண்ணோம். ஏன்னா நம்ம வந்து இந்த கையில் நகம் வச்சிக்கின்னு அப்படியே பிடிச்சா ஸ்டெடியாக நிற்கிறதுக்கு வந்து ஆஞ்சநேயர் கிடையாது, ஓகேங்களா? சாதாரண ஒரு மனுஷன். இதில் வந்து நம்ம இதெல்லாம் தப்பி தவறி சறுக்கி விழுந்தால் கூட சொல்லி முடிஞ்சிச்சு, காப்பாற்ற யாரும் வரமாட்டாங்க, ஓகேங்களா? ஏன்னா இந்த மாதிரி இடம்லாம் நம்மளுக்கு வந்து டேஞ்சரான இடம். அங்கெல்லாம் போகக்கூடாது. தெரியாத தவறி இருந்தால் கூட முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் கோயில், ஓகேங்களா? அது வரைக்கும் கோயில். ஆனால் எப்படி போகிறதுன்னு வழி தெரில. வழி இருக்கும், ஆனால் கண்டுபிடிக்கணும். வழி இல்லாமலாம் இருக்குது, அது கண்டிப்பாக இருக்கும். தள்ளாடுறாங்க. எனக்கு மாட்டின்னு வருதுங்க கூட. ஐயோ, பிளட்டு வந்துச்சுங்க. அது பாருங்க, முள்ளுங்க, முள். ஐயோ, போய் குத்தினுங்க தொடையிலே. ஏய், வந்துரு ஒழுங்கா. என்ன குத்துறா போ, இதோட போ. சிவனேன்னு தானே நான் போயிருந்தேன். என்ன பூச்சி குத்துற? போ, உரம்பு. வழி தெரியாது எப்படி போகிறது. பாருங்க, ரத்தத்தில் பிளட்டை பார்த்துச்சு. பிளட்டில் ரத்தத்தில் கலந்துச்சு. ஆனால் வெயில் ஏதோ பிளுக்குன்னு மினுக்குது. கூசா என்னன்னு தெரியல. ரூட்டு தெரியாது, எப்படிங்க போகிறது? ஏணி வச்சுருப்பாங்கன்னாங்க, ஏணியே காணும் மலைக்கு போகிறதுக்கு. ஒருவேளை நம்ம போன வழியிலே கரெக்டாக இருக்குமோ? அந்த வழியே போகுமோ? அந்த வழியிலே கொஞ்சம் தூரம் மேலே போனால் வழி எதனா இருக்குமோ தெரியலீங்களே. அந்த வழி கூட மறந்துட்டேங்க, எப்படி போகிறதுன்னு கூட தெரியாது எனக்கு. ரிட்டர்னு இதில் போய் பார்ப்போம்மா, ஏன்னா மேலே போகிறதுக்கு வழிக்குதாங்க. நம்ம ஊரில் இருந்தால் நம்ம ஊருக்கு நம்ம தான் வழி காட்டணும்னு வாங்குறேன். நம்ம ரெகுலராக யாருன்னா அந்த வழிக்கு நம்ம அத்துப்படி அந்த வழியே வந்துனுங்கிறேன்னா, ஆமாம் ரைட்டு. தண்ணி தவான் தாக எடுக்குது. அந்த வழி தான் வந்துனுங்கிறேன், வேறு எந்த வழியும் போகல. புதுசாக எதனா வழி போனால் கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து பொங்கல்லாம் வச்சுக்கிறாங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. ஆனால் வழி தான் எப்படின்னு தெரில.
பெருமாளே, சிவபெருமானே வழி காட்டுப்பா. புதுசாக வரவங்களுக்கே வழி தெரியல, ரெகுலராக வரவங்களாம் எப்படி போகிறது? இந்த பக்கம் போகாதீர்கள், இங்கு பாதை இல்லை. நிறைய வழி இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்குது. இப்படி இறங்கி அப்படி வந்து அப்படி போகிற மாதிரி இருக்கா தெரிந்தா எனக்கு தெரில. ஆனால் நிறைய படிக்கட்டு மாதிரி வச்சுக்கிறாங்க. ஒன்றுமே தெரிலங்க. அங்கே போய் பாடுறா தெரியும், இங்கேருந்தே பார்த்தா தெரியும். அந்த கோவா வழியாக போகலாமா? தண்ணி தாக எடுக்குதுங்க, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையே. மேலே இருக்கிற அம்மனை பார்த்துடலான்னு பார்க்குறேன், வழியே காட்ட மாட்டுறாங்களே அம்மன். சே, இப்படி ஆயிடுச்சு நிலமை. இதெல்லாம் போனேன், ஒரு அதுதான் படிக்கட்டா? ஒன்றுமே விலங்கலையே கடவுளே, இதெல்லாம் பாதையை காட்டப்பா. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்கள் கோயிலுக்கு வரணும்னா இவ்வளோ கஷ்டப்படணுமா? உட்காந்தா வீழ்ந்துருப்போம் நேற்றுக்கு. பெருமாளே, எனக்கு எதனா ஒரு ஐடியா காட்டாம்பா, ரொம்ப கஷ்டப்படுறான் உன் பையன். நேற்று நான் உள்ளே அதெல்லாம் குடு குடு குடுன்னு ஏறிட்டு இருப்பேன். லைட்டாக குண்டாக இருக்கிறதுனால முடியல. ஏறி பார்த்துடலாம், இறங்கும் போது கஷ்டமாக இருக்குமே, கீழே வந்து கை காலை வச்சுக்கணும்னா அதுக்கு தான் யோசனை பண்ணுறேன். நாங்கள் அதோட லாஸ்ட்டுங்க கரெக்டு. ஏன்னா இது இந்த பக்கம்லாம் வந்ததில்லை, இந்த பக்கம்லாம் வழி கிடையாது. சரி வாங்க போவோம், நம்மளால முடியாது, அதனால் நம்ம போகலாம் வாங்க. இல்லை கூகுளில் கேட்டு பார்ப்போமா? டே கூகுள் போய் எதனா வழி காட்டுறானு. மலையிலேருந்து டேரெக்டாக குதிக்கிறதுக்கு வேணால் வழி காட்டுவான், மேலே ஏறதுக்கு வழி காட்ட மாட்டான். அப்படியே வந்த வழியாகவே கீழே போயிடலாம். நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ரூட்டு தெரில, வழி தெரில. இந்த அளவுக்கு ஏறினதே பெரிய விஷயம், ஓகேங்களா? இந்த அளவுக்கு ஏறினதே எனக்கு தெரிஞ்சு பெரிய விஷயந்தான். ஆனால் ரூட் எப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்ம போகிறதுக்கு. அந்த அம்புக்குறி கூட அதுக்கப்புறம் காணும், மேலே ஏறினதுக்கப்புறம் காணும் அந்த அம்புக்குறி. மொட்டை வெயிலில் இப்போ இறங்கணும், அதுதான் பிரச்சனையே. இதுக்கப்புறம் எப்படி இறங்க போகிறேன்றதை நினச்சாலே பக்கு பக்கு. ஆனால் இறங்கும்போது ஈஸியாக இறங்கிடுவாங்க, ஏறும்போது தான் கஷ்டம். மலையில் எப்படி தூக்கின்னு வந்து வச்சுருப்பாங்க பாருங்க, வேறு லெவலில் வச்சுட்டாங்க. இந்த பக்கமாக வந்தேன் நான், அந்த பக்கம் வந்தேங்க, அந்த பக்கம் போய் சேருமான்னு தெரில. கீழே போவோம், போகிற வரலாம் போவோம். உண்மையே மைக்க நீ வேறு லெவல்ரா, கிரேட்ரா. வீட்டாண்ட ஆரம்பித்தேன், இன்னும் பேசினுக்கிறேன், சார்ஜே குறையில. சூப்பர்ரா மைக்கு. ஒரு டைம் நல்லா ஒர்க் பண்ணுற, ஒரு டைம் வாய்ஸை கட் பண்ணி விட்டுற, அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ தூரம் வந்து ஆனால் மழையை பார்க்க முடியாத போல, ஏறதுக்கு வழி இல்லைங்க, அதுதாங்க பிரச்சனை. இங்கே ரெகுலராக வரவங்களுக்கு தெரியும் ரூட்டு எப்படின்னு, இந்த பக்கம் வழி இல்லைடா. நான் எதில் போனாலும் தடங்களாக தான் போகுதா. இங்கு பாதை இல்லை என்று உங்களுக்கு தெரியாதா? அங்கு பாதாள சாக்கடை உள்ளது மண்ணா. ஏன் மண்ணா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? எல்லா பக்கமும் வழி இருக்குங்க, ஆனால் எந்த பக்கம் போனாலும் நம்ம மிஸ் ஆயிடுவோம். அவ்வளோ பெரிய மலையில் காணாமல் போயிடுவோம், ஓகேங்களா? நம்மளுக்கு எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாது, வழி தெரியாத போக முடியாது. வழி தெரியணும், வழி தெரிஞ்சால் தான் போக முடியும். வழி தெரியலன்னா கஷ்டமாக போயிடும். வந்த வழியாகவே கீழே இறங்கி விடுவோம். மாற்று வழியாக போனால் நல்ல வேலை. இங்கே வந்து குரங்கும் எதுவும் பண்ணல, பாம்பும் எதுவும் பண்ணல, நிறைய அனிமல்ஸும் அட்டாக் பண்ணலாம் நம்மளை. அந்த விதேசத்தில் சந்தோஷமாக இருக்கு. இதுதான் நம்ம வேலூர் சிட்டி. பாய் பாய் வேலூர், குட் பாய். வேலூர்காரன் நான், வேலூர் பையன், என்னை எல்லோரும் ஃபாலோ பண்ணிங்க.
ஒரு கீழே போயிட்டு தண்ணியை வாங்கி முடக்குன்னு குச்சா தான் ஒரு செட் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக ட்ரெக்கிங் முடிச்சு விட்டேன். இதோட போயிட்டு வரேன் பாலமதி. இதுக்கப்புறம் எப்போ வரும்னு தெரியாது. 2004 வந்துக்கிறார் ஒருத்தர், ஹார்ட்டின் அம்புலாம் விட்டுருக்காரு. நாங்கள் இதோ வால் மருதம்பு அழகாந்தலை தானே, அழகாந்தலை செடின்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு எதுவும் வச்சிருமா. முடியலடா சாமி, கீழே வேணா போதும்டாப்பா. போய்ட்டு அந்த கோயிலான தண்ணி குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதுதான். எங்கள் வீட்டில் சோறு செஞ்சு வச்சுக்கிறாங்களா இன்றைக்கி, சிவனுக்கு படைச்சிக்கிறாங்க. எப்படி யாருதுன்னு தெரிலாமா, வழி தெரிஞ்சால் காப்பாற்றுமா காட்டுமா. ஒரு வேளை உள்ளே போய் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தலாமா. ஒரு தூரம் வந்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு அந்த சைடு ஏதோ ஒரு எல்லோ கலரில் டேப் மாதிரி வச்சு ஒட்டிக்கிறாங்க, பெயிண்ட் மாதிரி. அதுக்குள்ளே தான் நம்மனும் சிவனும் இருக்காங்க போல. அது பாருங்க, சேத்துல வரைஞ்சி வச்சுக்கிறாங்க. அதுக்குள்ளே ஒரு குகை மாதிரி போகுது, ஆனால் எங்கே போகுதுன்னெலாம் தெரியாது. சப்போஸ் போய் படிக்கிற வீடு மாதிரி வந்துச்சுன்னா ஈஸியாக ஏறத்துக்கு. அவர் சொன்னது 2 சந்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து படிக்கட்டு மாதிரி வரும் அப்படின்னாரு. ஏணி படிக்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. இன்னும் டவுட்டாக இருக்குங்க, என்னவோ போட்டிருக்காங்க அது தமிழில், வழி தெரிஞ்சவங்க படிச்சுங்க. இந்த உலகம் வழியே இல்லையே, உள்ளுக்குள்ளே அந்தளவுக்கு வழி இல்லையே. எங்கன்னா போய் மாட்டுக்கு என்ன கஷ்டமாக போயிடும், போகும்போதே தடுக்கிறான். இதை போட்டிருக்காங்க பாருங்க, இந்த இடத்துல ஏதோ இருக்குது ஆனால் தெரியல. ஓகேங்களா, தெரியாத மாதிரி இருக்குது. ஒன்று இது உள்ளே இருக்கணும், அப்படி இல்லைனா அது உள்ளே இருக்கணும். அது உள்ளே பாருங்கள் எப்படி இருக்குன்னு தெரியுதுங்களா. அது உள்ளே எப்படி இருக்குப்பாங்க. ஒன்று ரைட்டில் உள்ளே போகணும், இல்லை ஸ்ட்ரைட்டாக உள்ளே போகணும், போய் லெஃப்ட் எடுக்கணும். அந்த காலத்தில் எழுதிக்கிறாங்க பெயிண்டில், மறைஞ்சிட்டு இருக்குது. இது உள்ளே எங்கேயோ போகுது கோகா மாதிரி, ஆனால் எங்கே போகுதுன்னு தெரில. அது உள்ளே எங்கே போகுதுன்னு தெரில. அவர் சொன்னது வந்து ஒரு சின்ன சந்து மாதிரி போகும் கொஞ்சம் வந்து அம்மன் பக்கத்துலேயே, அது மேலே ஏறி போங்க படிக்கட்டு வரும் அப்படின்னாரு. அவ்வளோ தூரம் வந்தேன், கஷ்டப்பட்டு பார்த்துட்டு வந்துடலாமான்னு யோசனை பண்ணுறேன். அதுக்கப்புறம் வழி இல்லைன்னா திரும்பி அவ்வளோ தூரம் போயிட்டு வரணும்னு பார்க்குறேன். உள்ளே ரொம்ப தூரம் போகுதுங்க அது. வேணாங்க, இதுக்கு ரிஸ்க்கெல்லாம் எடுக்கக்கூடாது. ரிஸ்க்கு சாப்பிட்றதுல இதுவே நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னு தெரில, உள்ளத்துக்கு போட்டுருவாங்கன்னு தெரில, பயமாகுது. அம்மாடி, போகும்போது தான் இடிச்ச, வரும்போதுமா இடிக்கிற. அம்மனை பார்க்காத போகிறோன்ட்டு அடிக்கிறாங்க பொழுது அம்மா. பரவாயில்லம்மா, நீ வழி காட்ட மாட்டேற, நான் என்ன பண்ணுறேன். நானும் அப்படிக்கா போனேன், இப்படிக்கா போனேன், எப்படிக்கா போனாலும் வழி தர மாட்டேங்குது. இந்த கோயிலை கட்டினவங்களுக்கு தான் வழி தெரியும் போகுது. இல்லை இங்கே இருக்கவங்க ரெகுலராக வராங்க பாருங்கள், அவங்களுக்கு தான் அது தெரியும் மேலே போயிட்டு வர்றதுக்கு. நம்மளுக்கு தெரியாது பாருங்க. வந்து நிறைய பேர் போகிறாங்க, அது மட்டும் தெரியுது. தீபம்லாம் ஏற்றின்னு போகிறோம், அந்த எண்ணெய் டப்பாலாம் இருக்குது. இப்படி ஒரு மலை இருக்குன்றதே யாருக்கும் தெரியாது. எப்படி நிற்கிறாங்க பாருங்க, அப்பா அடி வேறு லெவல் பிடிச்சி தள்ளி விட்டுலாமா. அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது, தப்பு. ஏன்னா அது அப்படி அப்படியே இருக்கணும், இயற்கையாகவே இருக்கணும். யார் பாவத்துக்கும் போகக்கூடாது, யாரையும் நம்ம துன்புறுத்தக்கூடாது. அவங்களா நம்ம மேலே அடித்தாலோ இல்லை திட்டினாங்களோ இந்த காலை வாங்கி விட்டுணும், டேப் வச்சு ஒட்டிக்கணும் வாயை. ஓகேங்களா, யார் ரொம்ப நம்மளுக்கு எதுக்குங்க அப்படின்ற மாதிரி போயிடணும். பாய் பாய், குட் பாய். நான் போகிறேன் ஓடோடி போகிறேன். இப்படியே இறங்கி போயிடலாமா. இப்படி தான் வந்தேன் நான், ஆனால் அப்படி போய் இப்படி வந்தேன். இப்படி இறங்க முடியாது, ஸ்ட்ரைட்டாக போயிடும். இது குடுன்னு கீழே போய் குச்சிட வேண்டியதான். நான் இப்படி தான் வந்தேன், அது நேராக போகுது. ஆனால் இது வழி வேறு ஏதோ வழி இருக்குங்க, அது மட்டும் நல்லா தெரியுது எனக்கு. குத்துது ஏதோ ஒன்று உள்ளே போய் வரும். எங்கள் அம்மா பார்த்தாங்க இந்த வீடியோவை, ஓட தொடப்பு கட்டையும் சப்பல்லையும் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். உன்னை போக சொன்னேன்னா அது பாருங்க, கொளுத்தி விட்டாங்களா இல்லை செடியை கொளுத்தி விட போய் அது இதுவும் ஆயிடுச்சான்னு தெரில. மழையை பற்றி நெறிஞ்சுக்குது. ஓகேங்களா,
கொளுத்தி விட்டுக்கிறாங்க. ஆனால் அது மட்டும் தெரியுதுங்களா, யாரோ கொளுத்தி விட்டுக்கிறாங்க. இந்த பக்கம் போகல, அந்த பக்கம் வந்து அப்படி வந்தோம். நம்ம இங்கே வந்து பார்த்துட்டோம். அப்படி போனால் இப்படி போக முடியாது, அப்படியே கிராஸ்லேயே போவோம். ஏன்னா சப்போஸ் கீழே போய் குச்சிடுவேன் நான். எனக்கு பயங்கர டம்மி பீஸுங்க. ஓகேங்களா, ஒரு நாளும் நினைப்பேன், என்னடா வாழ்க்கை இது, நம்ம வாழ்க்கை இப்படியே போயிட மாட்டான்னு. இந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சமாவது சுற்றி பார்க்கும்போது கொஞ்சமாவது ரிலாக்ஸாக இருக்குங்க வாழ்க்கையில். ரொம்ப ரிலாக்ஸாக இல்லை, கொஞ்சமாவது ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறேன். தண்ணி குடிக்காத இந்த உதர்லாம் ஒரு மாதிரி வலிக்குது, ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. நல்லா ஃபீல் பண்ணுறேன் பாருங்கள், அவ்வளோ அழகாக இறங்குற மாதிரியா. இந்த மாதிரிலாம் நம்ம ஊரில் தான் நம்ம நடக்கும். ஆனால் வந்து அந்த காலத்துலேயே அழகழகாக டிசைனாக வரைஞ்சிருக்காங்க, செதுக்கியிருக்காங்க. அவ்வளோ தூரம் வந்து அந்த அம்மனை பார்க்காத போகிறதே ரொம்ப வருத்தமாக இருக்குங்க, தெரிஞ்சுங்களா. அம்மா உட்காந்துக்கிறாங்க, மேலே ஒரு கோயிலே இருக்குதுங்க. ஏறத்துக்கு தான் வழி தெரில எனக்கு உண்மையாக. சீரியஸாக வந்து சின்ன வயசுலேயே வழி தெரிஞ்சுன்னு தான் ஏறிட்டுருப்பேன். நான் வந்து ரொம்ப வருஷம் ஆகுது, 20 வருஷம் ஆகுது. ஓகேங்களா, 22 வருஷம் ஆகுது. ஓகேங்களா, 26 வந்துச்சு, 22 வருஷம் ஆகுது இந்த கோயிலுக்கு வந்து. இங்கே தான் வரேன், இனிமேல் வழி தெரியாது. அதனால் இதுவரையிலும் வந்ததே எனக்கு சந்தோஷமாக இருக்குங்க. நல்லா மலை ஏறுவேனான்னு நினச்சேன், ஏறிட்டேன். இதோட 3வது மலை வெற்றிகரமாக ஏறி முடித்து விட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம ஆந்திராவில் சித்தூரில் இருக்கிற புலிமேடோ. 2வது எங்கடா போனேன், செஞ்சிக்கோட்டை, அது ஒரு மலை. ஆமாம், அது ஒரு மலை, செஞ்சிக்கோட்டை. அப்புறம் பகவதி அம்மா கோயில். எப்படி நிற்கிது பார்த்தீங்களா, கல் வந்து அதுக்கு தூணாக நிற்கிது, வேறு லெவலில் நிற்கிது. வீடியோ ஒரு ரெக்கார்டு வரும்னு தெரியல. தண்ணி இருக்குது, ஆனால் நல்லா இருக்கான்னு தெரில. அது எதுக்கு தேவையில்லாத, கீழே போனால் ஒரு 10 நிமிஷத்தில் கீழே போயிடும், 10-20 நிமிஷம் ஆகும். பார்த்தியா, அங்கே யாரா ஒன்று எடுத்துன்னு போய் வச்சுது, ஏடா குட்டி பையா, அங்கே யாரா ஒன்று எடுத்துன்னு போய் வச்சது, தனியாக இருக்கிறான் பாருங்க அவன். தெரிஞ்சுங்களா இல்லையான்னு தெரியலையே, கேமரா இருட்டாகுது உள்ள, அங்கே எடுத்துன்னு போய் வச்சுக்கிறான் தெரியுது. ஓகே, அதாவது மலை மேலே வந்தால் கூட நம்ம வந்து தப்பு எதுவும் பண்ணக்கூடாது, தப்பான விஷயம் செய்யக்கூடாது. ஓகேங்களா, வந்தோமா, சுற்றி பார்த்தோமா, வீடியோ எடுத்தோமா, ஃபோட்டோ எடுத்தோமா, அதோடு போயிடணும். இந்த தப்பான செயல் செய்கிறதுக்கு இங்கே வரக்கூடாது. சிகரெட்டு, தண்ணி, கெட்ட பழக்கம் எதுவுமே செய்யக்கூடாது. இது வந்து இயற்கையாகவே விட்டுடணும். அது அப்படி அப்படியே இருக்கும். ஓகேங்களா, நம்ம எதுவும் வந்து பண்ணக்கூடாது. நம்ம டிஸ்டர்ப் பண்ண போய் அது எதனா ஒரு ரூபத்தில் நம்மளுக்கு பின் விளைவுகளை சந்திக்கும். அப்புறம் எல்லாம் வந்து குடிச்சிட்டு நிறைய போடுறாங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க. ஓகேங்களா, ரொம்ப தப்பு. நான் அப்படி வரது இப்படி வந்து நிற்கிறேன் பார்த்தீங்களா, விநாயகரை வரைஞ்சி கீழே வந்து வினோத் தான் என் பேரை எழுதி வச்சுக்கிறாங்க. யாரோ பாய் வினோத் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. விநாயகர் எந்த ரூபத்தில் பாருங்கள், 6 பேக் வச்சு விநாயகரை வரைஞ்சிருக்காங்க. வேறு லெவலில் இருக்கிறார் விநாயகர். எப்படி நிற்கிது பாருங்கள், அப்பா சாமி, இவ்வளோ டாப்பில் இருக்கிறேன் நான். அந்த பசங்க வந்தாங்க, அப்பயே தெரியாதுன்னா அவங்க கூட அது முன்னாடியே வந்து ஏறிட்டு இருப்பாங்க. தெரியாது, அவங்களையாவது கேட்டிருக்கலாம் அட்ரஸ், எப்படி போகிறது நான். அப்படி போனோம் நம்ம, அப்படி போய் அப்படினால போனோம். வரும்போது வேறு வழியாக வந்துடும். ஹாய் அனில், குட்டி அனில். நிறைய இடத்துல நிறைய குகை இருக்குது. எனக்கு அப்படியே தலை சுற்றுது, கிருன்னு மயக்கம் வர மாதிரி இருக்குது. ஏன்னா காலைல பொங்கல் சாப்பிட்டதோட சரி, தண்ணி வீட்டில் குடித்ததோட சரி, ஒன்றும் தண்ணி கூட குடிக்கல. இங்கே எதுவும் போட்டுக்கிறாங்க சிம்பிள் மாதிரி, ஆனால் எங்கே வலிக்குது, எப்படி போகிறதுன்னு கூட தெரியாது. இந்த அம்மன் கோயிலுக்கு தான் அந்த சிம்பிள் மாதிரி போட்டுக்கிறாங்கன்னு கூட தெரில, இல்லை கீழே ஒரு அம்மன் இருக்கான்னு தெரில. இந்த பக்கம் வழி இல்லை, அப்படியே ஒரு மாதிரி மயக்கம் தள்ளுதுங்க, தலையும் சுற்றுதுங்க, மயக்கமும் தள்ளுது. இந்த பக்கம் போகிறது இல்லை, அந்த பக்கம் தான் போகணும். ஒரு பக்கம் வழி இல்லை, இந்த குகைக்குள்ளே நூந்து போனோம். இல்லைன்னா
இந்த பகுதிக்காக வழிக்குது எப்படிக்கா போகலாம் போல. இங்கே பாதை இல்லை. ஊற்று வந்துருக்குது பார்த்தீங்களா? ஆனால் ஏற மார்க் போட்டிருக்காங்க. எப்படி போகிறது நொடிக்கு? இப்படி போய் இப்படி போனால் ஓகே. அதுக்கப்புறம் இப்படி போகுது. அதுக்கப்புறம் இப்படி போகுது. இப்படி போகுது. ஓ, அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு தான் போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேறாங்கன்னா ஏற மார்க் போட்டுக்கிறாங்க. இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு தான் ஏற மார்க் போட்டுருக்காங்க. வேறு எதுவும் கோயிலுக்கு போகிறதுக்கு போடல. ஓகேங்களா? அது மட்டும்தான் போட்டுருக்காங்க. அதான் அந்த கோயில் மேலே இருக்கு பாருங்க. அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு தான் ஏற மார்க். அதோட முடிச்சுட்டாங்க ஏற மார்க். இதான் மெயின் கோயில். இதோட மெயின் கோயில் மேலே இருக்குது. ஆனால் அதுக்கு வழி எப்படின்னு தெரில. அம்மா குரங்கு, இவ்வளோ குரங்கா? ஒன்றும் பண்ணாதுங்க, போங்க. கடிச்சா கடிக்கிட்டோம், நம்ம என்ன பண்ண போகிறோம் அவனை? ஆமாம், டயர்டாகிறேங்க. நான் தாய வரமா, எனக்கு வழி தெரில. அது மர போகிறதுக்கு அப்படி ஓகே வேற கூப்பிட்டு. ஆமாம்மா, ஐயோ ஷூ கழுகுதுங்க. பார்த்து காலை வச்சு இறங்கணும். கேமரா ரெக்கார்ட் ஆகுதா? மைக்கு சார்ஜ் இருக்குதா? 2 மைக்குமே சார்ஜ் இருக்குது. இதுலேயும் ஃபுல்லாக சார்ஜ் இருக்குது. பரவாயில்லையே. தெரிஞ்சு நான் ஒரு 3 மணி நேரம் மேலே வீடியோ எடுத்துன்னு இருக்கேன். இந்த படம் ரிலீஸ் ஆக 3 மணி நேரம் ஆகும் போலுது. ஸ்டோரேஜும் ஃபுல்லாக ஆகலைங்க. அதுவெல்லாம் அதிசயமாகுது. ஹாய்டா செல்லக்குட்டி. டேய், இங்கே பாடுறா டேய். நண்பனை பாடுறா, இங்கே போஸ்ட் கொடுறா டேய். என் நண்பன் பார்த்தீங்களா தனியாக இருக்கு நின்றுக்கிறான். அங்கே யாரா கல் வச்சுது, அது மட்டும் தனியாக நிற்கிறான். அண்ணா தண்ணிக்கு குடிக்கணும்னு தோணுது, ஆனால் தாகமாக எடுக்குது. கீழே போய் தான் குடிக்கணும்னு இருந்தால் என்ன பண்ணுறது? மேலே இருக்க கோயிலுக்கு போக முடியலன்ற போது வருத்தமாக இருக்குடா. அவனும் தண்ணி குடிக்கிறதுக்கு போயிட்டாங்க. பாருங்க, அந்த ஒரு கல் மட்டும் எவ்வளோ அழகாக நிற்கிது பாருங்க. சூப்பராக நிற்கிது. எப்படி நிற்குதுன்னே தெரிலங்க. அது நிறைய அதிசயம்லாம் இருக்குங்க அந்த கோயிலில். எல்லாம் பாட்டில் ஓடு, அந்த ஓடு இந்த ஓடுன்னு உடச்சி விட்றாங்க. எங்கள் ஊரில் பார்த்தியா, ஐயோ வழுக்குதுடாடி. குடிக்கிறதுக்கு குடிமானமே இல்லைடா. குடுகுடுன்னு ஓடணும்னு வச்சுக்க, கீழே போய் வந்துடும் கும்முன்னு. குடிக்கிறதுக்கு குடிமானமே இல்லை. மொட்டை வெயில்ல எவ்வளோ தில்லு பார்த்தியாங்க தலைக்கு. தலை வேற லெவல் தலை. நீ இவ்வளோ ஸ்டைலில் வீடியோ எடுத்துனே இறங்க முடியுமா? ஒரு வீடியோ கூட ட்ரெண்ட் ஆக மாட்டேது. அதான் வெறுப்பாகுது. ஃபாலோவர்ஸும் ஏற மாட்டுறாங்க, வீடியோவும் ட்ரெண்ட் ஆக மாட்டேங்குது. என்ன பொழப்பு நம்ம பொழப்பு? எதை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறதுன்று தெரியல. செம்மையாக தண்ணி தாங்க எடுக்குதுங்க. வாட்டர் பாட்டிலு, தண்ணி கிளாஸு எல்லாம் இருக்குதுங்க. தெரிஞ்சுங்களான்னு தெரில. எவ்வளோ அழகாக அந்த காலத்தில் படிக்கட்டு எவ்வளோ அழகாக செதுக்கி இருப்பாங்க பாருங்கள். உண்மையாங்க வேறு லெவலுங்க. இந்த மலையில் கோயில் இல்லைன்னு வச்சுங்க, இதையும் குவாரியாக மாற்றிட்டு இருப்பாங்க. குவாரி எடுத்து இந்த மலையை காலி பண்ணிட்டுருப்பாங்க. வாலாஜா மலை காலி பண்ண மாதிரி
அங்கே ஒரு கீழே குவாரி பார்த்தோம் பார்த்தீங்களா, தண்ணி வந்தது அதோ தெரிது பாருங்கள். கரெக்ட், அது தெரிது பாருங்கள், அதுதான் குவாரி அது. ஓகேங்களா, அந்த இடம் பள்ளம் எடுத்து எடுத்து தண்ணி ஆயிடுச்சு. அவ்வளோதான். எதுக்கு வீட்டுக்குன்றேன், கிரானைட்டு, அப்புறம் டைல்ஸு, அப்புறம் வந்து மார்பிள் எல்லாம் இதுலேருந்து எடுத்து தான். அப்புறம் வந்து ரோடு போடுறதுக்கு ஜல்லி, அப்புறம் ரோடு போடுறது ஜல்லி, என்னென்னத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க, சிமெண்ட்டு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அது தூள் தூளாக ஆகிடுவாங்க மிஷினில் போட்டால், அவ்வளோ தூள் தூளாக ஆகிடும் இதெல்லாம். சரி வாங்க போகலாம். ரொம்ப ஆக்சிடெண்ட் ஆகுதுங்க வர வர, சரி இல்லைங்க. நேற்று கூட பெங்களூரில் வீட்டில் பெற்றவங்களுக்கு தெரியாத பசங்க 6 பேர் கார் எடுத்துன்னு ஒரு பையன் கூப்பிட்டான்ட்டு 5 பேர் கூட போய் 160 கிலோமீட்டர் வேகத்தில் போய் இடிச்சு, வெறும் ஒரு எப்படி சொல்கிறது, சேஸ் மட்டும்தான் இருக்குது, வண்டி ஃபுல்லாக எரிஞ்சிச்சு, ஆல் ஸ்பாட் அவுட்டு. ஓகேங்களா, 6 பேருமே ஸ்கூல் பசங்க, மிஞ்சி போனால் ஒரு 14 13 வயசு இல்லை 20 வயசுக்குள்ளே தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்படி இருக்காங்கன்னு தெரிலங்க. 160 கிலோமீட்டர் வேகத்தில் போனால் என்ன தான் ஆகுறது? நம்ம லிமிட்டு 180 தாங்க, அதுக்கு மேலே போக மாட்டேங்க. கஸ்டமரே 120 ஓட்டுனா கூட ஓட்ட மாட்டேங்க. ஏன்னா 100 80, அது 80. ஓகேங்களா, அதாவது அது கூட ரோடு காலியாக இருந்தால் தான். ரோடு காலியாக இல்லைன்னா அந்த வீண விளையாட்டெல்லாம் எடுக்க மாட்டேன், வீர விளையாட்டும் எடுக்க மாட்டேன், இன்னும் சாதனையும் எடுக்க மாட்டேன். இவ்வளோ அழகாக கட்டிக்கிறாங்க பாருங்கள், இவ்வளோ அழகாக செதுக்கிறாங்க, வேற லெவல்ரா. கடவுள் இருக்குமாறு அந்த காலத்தில் எப்படி செதுக்கியிருப்பாங்க பாருங்கள். இதுதான் கயிறு தான், கையில் தான் அழகாக உளி வச்சு அடித்து. ஏய் வேணாம் வேணாம், அந்த மாதிரிலாம் போகக்கூடாது, நோ நோ நோ. நான் இறங்கிடுறேன்டா, இருடா கொஞ்சம் தூரம் தான்டா இது. ஓ கால் வைக்க வைக்க வழுக்குதுங்க. அப்பாடி வந்துட்டப்பா சாமி. ஏன்டா என்னை பழி வாங்குற? நான் என்னடா பண்ணேன் ஒன்று? சிவனேன்னு இறங்கினுக்கிறேங்க, பழி வாங்குறான் போல இங்கே பாருங்க. ஸோ இப்படி இறங்கலான்னா இறங்க முடியாது, இப்படி இறங்கி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. தெரியுதுங்களா? ஐயோ அப்பப்பா, அம்மா அம்மா, பொறுமையாக காலை வைக்கணும்டா வினோத்து. அவ்வளோதாங்க, வந்துட்டேங்க. இதுக்கப்புறம் ஜாலியாக இறங்கிடுவோங்க. ரொம்ப நன்றிடா, பாய்டா, கூட்டி போயா. இதுக்கப்புறம் வந்தேன்னா ஃப்ரெண்டுங்களோட வரேன். ஆனால் மேலே வந்தால் மேலே போய் பார்க்காம வரமாட்டேன். அதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கணும், கூடிய சீக்கிரம் அதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கணும். தண்ணி தாக எடுக்குது, முதல்ல குடுகுடுன்னு ஓடி போகணும் கீழே. எப்படி வந்தோன்னா அப்படியே போக போகிறோம். ஓகேங்களா, என்ன செடி, அழாந்தலையா, வேப்பஞ்செடியா, நெல்லிக்காய் செடி, கலக்காய் செடி, ஏதோ ஒரு செடி. பிஸ்கெட் சாப்பிட்டு இங்கேயே கவரை போட்டுக்கிறாங்க. குப்பை தொட்டி ஆக்குறதே நம்மளோட வேலை தான், யாரையும் நம்மளால மாற்ற முடியாது, நம்மளா மாறணும் உண்டு. யார் பெற்ற மகனும் யார் பெற்ற மகனும். இது ஒரு சாமி வர சாமி, பாய் சாமி, சேஃபாக இரு, உன்னை நீயே பார்த்துக்கோ, என்னை நானே பார்த்துக்கிறேன். என்னையும் நீ தான் காப்பாற்றணும், உன்னையும் நீ தான் காப்பாற்றணும், புரியுதா? என்னவோ ஆயிடுச்சு இந்த பையனுக்கு, என்ன பண்ணுறது? வெயிலே போயினுக்கிறேன். கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலான்னா தண்ணி சாப்பாடு இருக்குது. நிறைய தடவை நாங்கள்லாம் தண்ணி சாப்பாடுலாம் கட்டின்னு வந்துடுவோம். அழகாக சாப்பிட்டு கட்டின்னு மேலே உட்காந்து சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு சாமியை கும்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பிடும். அவ்வளோதான். சின்ன வயசில் அதெல்லாம் ஞாபகம் இருக்குங்க. எவ்வளோ தொட்டாச்சிலிங்கி செடி தெரியுமா? ஒரு வீட்டில் மீன் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் போய் அழகாக ரசித்து பார்த்துட்டு இருப்பேன். டிவியில் பாட்ஷா படம் பார்த்தா போய் பார்ப்பேன். இன்றைக்கி எப்படி சொல்கிறது, கடவுளே எல்லோரும் நல்லா இருக்கணும், போயிட்டு வரேன். உன்னை நீ சேஃபாக பார்த்துக்கோ, என்னையும் சேஃபாக பார்த்துக்கோ. பொதிகை டிவியில் படம் போடுவாங்க, எல்லோரும் போய் அந்த வீட்டில் உட்காந்து டிவி பார்ப்போம், அதெல்லாம் ஞாபகம் இருக்குங்க. இன்றைக்கி வீட்டில் டிவி இருந்தால் கூட படம் பார்க்க தோண மாட்டேங்குது, ஃபோனு தான் வழி. ஓகேங்களா, இப்படி அந்த கோயிலை கும்பிட்டு அப்படி போன மேலே. ஓகேங்களா, பயங்கரமாக ஹீட் ஆகிடுச்சு ஃபோனு. சார்ஜ் எனக்கு தெரிஞ்சு அப்போயே 28% இருந்துச்சு, கீழே போகிறதுக்குள்ள சுவிட்ச் ஆஃப் ஆகிடும் பொழுது. வீடு அந்த அளவுக்கு மைக்கு ஒர்க் ஆகுது, வாய்ஸ் ஒர்க் ஆகுதுன்னு கூட எனக்கு தெரியாது. ஒரு போட்டு தண்ணி கூட குடிக்க முடியலடா. ஏதோ ஒன்று கத்துது, என் ஷூலேருந்து கத்துதான் வரேன். கீச்சுன்னு கத்துது, என் ஷூக்குள்ளே தான் போட்டுக்குதான்.
கீச்சு கீச்சு கீச்சுன்னு கத்துது. பட்டாம்பூச்சி உன்னை பார்த்து ரொம்ப வருஷம் ஆகுதுடா. ஏன் இப்போல்லாம் எங்கள் வீடு பக்கம் தான் வரவில்லை. திம்பிலாம் பார்ப்போங்க. திம்பி, பட்டாம்பூச்சி, குருவி, காக்கா, கிளி, குயில், கூ கூ கூன்னு. ஆனால் இன்னைக்கு எதுவுமே கத்த மாட்டேங்குது. எல்லா அனிமல்ஸும் அழிஞ்சிச்சு. எல்லாம் 5G 4G வந்தனால. 2G 3G இருக்கும்போதெல்லாம் எதுவும் அழியல. 4G 5G வந்துச்சு, மொத்தம் காலி. இப்போ 6G வேறு வர போட்டான். இயற்கை 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 விட்டுருந்தா இந்த மலையை காணாமலே ஆக்கிட்டு இருப்பாங்க. இந்த மலை இருக்கிறது யாருக்கும் தெரியாது. அதனால் அது அப்படியே இருக்குது. நான் தெரியப்படுத்திடுவேன்ல, நான் எல்லாருக்கும் தெரியப்படுத்திட மாட்டேன். நான் யார்? மூச்சு பயங்கரமாக வாங்குற வருஷம். இந்த மாதிரி தண்ணி குடிக்காம ஏறின்னு இறங்கியிருந்தேன்னா கூடிய சீக்கிரம் உள்ளே கல் வந்துடும். அப்போ ஆப்ரேஷன் பண்ணி தான் கல் அகற்றுவாங்க. உள்ளே பெரிய பெரிய பாறங்கள்லாம் வந்துடும். ஏன்னா ஜிம்முக்கு வேற போகிற, பத்தாவதுக்கு வாக்கிங் வேறு நடக்கிற. இந்த லட்சத்தில் சாயங்காலம் ஜிம்முக்கு வேற போகிறேன். ஓப்பனில் இருக்குதான்னு மாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும். காலையிலே போகல, நேற்றும் போகல, முன்னாடி நேற்று போய்ட்டு வந்த தூரம். சரி, நல்லா கற்றுக் கொடுக்குறாருங்க. என்னன்னா அப்பப்போ லவ் பண்ண போயிடுறாரான்னு தெரில. ஃபோன் பேசினே இருக்கிறாரு. அவருக்கும் சில கடமைகள்லாம் இருக்கும்ல. இருக்கட்டும் இருக்கட்டும், சொல்லிக் கொடுக்கணும். ஓகேங்களா, நல்லா சொல்லிக் கொடுக்கணும். இந்த திருப்பூரில் கோயம்புத்தூர்லேயே ஒருத்தர் ஆரம்பிச்சுக்கிறாரு. வெறித்தனமாக சொல்லிக் கொடுக்குறாரு, அடிக்கிறாரு, அந்த மாதிரி பயங்கரமாக சொல்லிக் கொடுக்குறாரு. அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்டேன் நான். இல்லைப்பா, அவ்வளோ தடவை ஒர்க் அவுட் பண்ணால் அங்கே டார்ச்சர் பண்ணால் வரமாட்டேங்கப்பா அப்படின்னாரு. உடம்பு உட்கார வைக்கணும்னா வந்து தானே ஆகணும். வாழ்க்கையில் எதனா பெருசாக சாதிக்கலான்னு பார்த்தா நம்மளாம் சாதிக்க முடியாது. பிறகு அம்மா ஃபோன் பண்ணி வாடான்னு கூப்பிட்டாங்க. அதுக்கு தான் இப்போ போயின்னுக்கிறேன். தண்ணி எடுத்துன்னு வந்தோம்னா மேலே உட்காந்துருப்பேன். அது எப்படியாவது அந்த மலை ஏறாமல் இறங்க மாட்டேன். ஆனால் முடியும்னு நினச்சேன், முடியல. அவர் சொன்னார் படிக்கட்டு இருக்குப்பா, ஏணி படிக்கட்டு மாதிரி போட்டிருப்பாங்கப்பா, ஏறிடலாம்ப்பா. அப்போ வேறு ஏதோ பக்கம் ஏணி இருக்குது. யூடியூப்பை பார்த்தா தெரியும். யூடியூப்பில் தான் எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ணிடுறாங்களே, யார் யார் எங்கே போகிறாங்க வராங்கன்றதெல்லாம். இப்போ பகவதியம்மா கோயிலோட யூடியூப்பை பார்த்தா தெரியும். அடுத்த இடம் வரும்போது யூடியூப்பை பார்த்து ஏறிட வேண்டியதான். காலைல யூடியூப்பை பார்த்து ஆஹா வழுகுது, காலெலாம் கட்டக்கு மட்டக்குன்னு உடையுது. ஸ்ட்ரென்த் இல்லைங்க, தண்ணி போகலன்னா ஸ்ட்ரென்த்து இல்லை உடம்புல. சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லைன்னும் போது உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லை. இறங்கி வந்துட்டேன். நல்லா இருக்குது. அப்பப்போ இந்த ஏறுங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது, பிடிச்சின்னு இறங்கிறதுக்கு. ஒரு டைம் காலை வாரிடும், ஒரு டைம் இது பிடிச்சின்னு சப்போர்ட் பண்ணுது நல்லா ஸ்ட்ராங்காக. ஆஹா, என்ன அழகாக இருக்குங்க மரம். இதெல்லாம் காலைல 6 மணிக்கு ஏறினோன்னா அப்படியே கூலிங்காக சில்லுன்னு இருக்கும். இப்படியே கூலிங்காக தான் இருக்குது, ஜம்முன்னு இருக்குதுங்க. அப்படியே கம்முன்னு வந்து பாருங்க, உக்காந்துடலாம் கம்முன்னு. சூப்பராக இருக்குதுங்க. இயற்கை தாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது, ஒரு 10 நிமிஷம் இருந்தேன்னா கீழே இறங்கிடுவேன். நிறைய பேர் வந்து மேலே ஏறுற வீடியோ போடுவாங்க, இறங்குற வீடியோ போட மாட்டாங்க. இல்லை இறங்குற வீடியோ போடுவாங்க, ஏறுற வீடியோ போட மாட்டாங்க. ரெண்டுமே போட மாட்டாங்க சில பேர். ரெண்டுமே போடுறது நான் ஒரு ஆளாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். அதுவும் என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகாதவரெல்லாம் சந்தோஷம் ஆகிடுச்சு. சோலி முடிஞ்சிச்சு. மைக்கு இன்னும் கட் ஆகலைங்க, வேறு லெவலுங்க. ஒரு மைக் கூட கட் ஆகலை பாருங்க. வாய்ஸ் ஏன் எப்படி இருக்குதுன்னு தெரில, பேச வேறு எப்படி இருக்குதுன்னு தெரில, அசிங்கமாகறேன். போவோமா? அவ்வளோதான், சும்மா ஒரு 5 நிமிஷம், ரொம்ப நேரம்லாம் உட்காரக்கூடாது. அது என்ன ஒன்றும் அதே பழக்கம் ஆகிடும். அதே மாதிரி மேலே ஏறும்போது சும்மா ஒரு 5 நிமிஷம் மூச்சு வாங்குதா, உட்காந்து ஏறது தப்பு இல்லை. ஏன்னா ஹார்ட் பீட் அதிகமாக துடிக்கும் மூச்சு வாங்கும்போது, டக்குன்னு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப ரிஸ்க்கு, ரொம்ப இதெல்லாம் எடுக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் கற்பூரம் கொளுத்திட்டு ஏறி இருக்காங்க பார்த்தீங்களா. எங்கள் அம்மா கிட்டே இந்த வீடியோவை காமிப்பேன், என்ன அடி அடிப்பாங்கன்னு தெரியாது, திட்டுவாங்க கண்டிப்பாக. ஏன் இந்த வெயிலில் போனேன், யாருன்னா போக சொன்னாங்களா அப்படின்னு. எப்படியாவதும்மா நானும் ஒரு நாள் ட்ரெண்ட் ஆகும்மா அப்படின்னு சொல்லுவேன். இதனால் எனக்கு காசு வருதான்னு இல்லைங்க, ஒரு நாள் நாமளும் வேலூரில் ரீச் ஆகணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம்.
யாரும் தப்பாக பேசாமல் தப்பாக ட்ரெண்ட் பண்ணாமல் இருந்தால் சரி. நல்லபடியாக ட்ரெண்ட் பண்ணி விட்டா நல்லா தான் சொல்லுவோம். தப்பாக ட்ரெண்ட் பண்ணி விட்டு அது வேறு மாதிரி போய் அது வேறு மாதிரி ஆகி வந்துட்டேங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் கரெக்டாக ஒரு 20 ஸ்டெப்பு அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறேன். பாடி அப்படியே வந்தாச்சு. இப்பயே இவ்வளோ காடாக இருக்குது. அப்போ இவ்வளோ காடாக இருந்திருக்கும் அந்த காலத்துலேயே உருவாகிருக்கும். இதெல்லாம் எங்கள் அம்மாலாம் வந்து அந்த காலத்துலேயே இருந்துருக்காங்க. 1974, நானாவது 94. எங்கள் அம்மா 1974லாம் அப்போ அவங்களுக்கு முன்னாடி அவங்க அப்பா. அப்பா சாமி, அந்த காலத்துக்கு முன்னால் இருந்துக்குது இந்த மலை. எனக்கு தெரிஞ்சு 300 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து இருக்கும்னு நினைக்கிறேன். 100 வருஷத்துக்கு முன்னால் இருந்துருக்கும். அவங்க பிறந்தது 54 வயசு ஆகுது. எனக்கு இது 30 வயசு ஆகிடுச்சு. எனக்கும் அவங்களுக்கும் 20 வயசு தான், 24 வயசு தான் டிஃப்ரெண்ட்டு. 31 வயசு, 21 வயசு டிஃப்ரெண்ட் எங்கள் அம்மா வேணும். ஆமாம் மரமே காப்பாற்றிடுறா. இங்கே ஒரு பாதை, இங்கே பாதை இல்லை என்று உங்களுக்கு தெரியாதா? ஷூ போட்டு வந்தது ஒரு விதத்தில் நல்லதாக இருக்குது. செப்பல் போட்டு வந்தோம்னா என்ன ஆயிருக்குன்னு தெரியல. கீழே போய் கோயிலாண்ட தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி கொடுங்க, இல்லைன்னா மயக்கச்சி ஊந்துருவேன், என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டு குடிச்சிட்டு கிளம்பிட வேண்டியதான். வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. இன்னும் ஒரு 5 ஸ்டெப்ஸு. இறங்கிறதுக்கு இந்த பக்கம் ஏற மாதிரி போட்டுக்கிறாங்க. நம்ம அந்த வழியே போவோம். பாதையை மறந்து விட்டேன்னா பெயிண்ட் அடிச்சு வச்சுக்கிறாங்க உசாரா. இதில் போனால் அந்த கோயிலுக்கு போய்டணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பழையபடி அதுதான், இது புதுப்படி போட்டு கொஞ்சம் உடம்பு குறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுறேன். எந்த அளவுக்குன்னு தெரில, நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள். அந்த பல்லை சரி பண்ணணும், காசு இல்லை, என்ன பண்ணுறது? வெறும் 100 ரூபா வச்சுன்னுக்கிறேன் அக்கௌண்ட்டில், கையிலையும் 100 ரூபா இல்லை, 30 ரூபா இருக்குது. பாரு, இதெல்லாம் டியூ கட்டுறதுக்கே போனால், ஹாஸ்பிட்டலு டியூ கட்டுறது இதே போனால் என்ன பண்ணுறது வாழ்க்கை? நான் 1 வருஷம் இருக்குது கடன் கரெக்டாக. அடுத்த வருஷத்துலேருந்து நம்ம ராஜா குட்டி மாதிரி ஆகிட வேண்டியது, ஜாலியாக சுற்ற வேண்டியது தான். அடுத்த வருஷத்துலேருந்து எல்லா ஊருக்கும் போக வேண்டியது தான். நீ ஐஃபோனு நீ வேறு லெவல்றா. உன்னை நான் ஏதோ நினச்சேன், சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணோன்னே நீ தொகைன்னு சுவிட்ச் ஆஃப் ஆகிடும்னு நினச்சேன். வேறு லெவலு. அப்பப்போ கொஞ்சம் ஹீட் ஆகுங்க, ஆனாலும் கேமரா ரெக்கார்ட் ஆகிறப்பார், அதுதான் வேறு லெவல். நான் வாங்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா? அவன் காலில் விழாத குறை தான் 17 வாங்கி கொடுங்கடா அப்படின்னு யாரையும் கெஞ்சினாங்க. ஆனால் 16 தான் கிடைக்கணும்னு என் தலையில் எழுதியிருக்கு. ஆனால் பண்ணுறது 16 தான் கிடச்சிச்சு. அதுவும் இஎம்ஐ தான். இன்னும் 2 வருஷத்துக்கு உன்னை கட்டணும் இஎம்ஐ. அதுக்கப்புறம் தான் திரும்பிலாம் யாரும் சொன்னீங்கன்னா என்னால் முடியாதுப்பா, தண்ணி குடிக்காமலாம் வரமாட்டேன். அதுவும் பயங்கர கால் டயர்டாகுது பாருங்க. கால் தக்கிட 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 தக்கிடன்னு தாளம் போடுது, டான்ஸ் ஆடுது. தெரிஞ்சுங்களா? தக்கிட 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 அப்படின்னு டான்ஸ் ஆடுது. முடியாது, திரும்பிலாம் ஏற முடியாது என்னால். கால் வரல, அது பாருங்க, கால் அது பாட்டுன்னு அது போக்கில் போகுது. நான் வரமாட்டேன்டா உன் பேச்சு அப்படின்னு அது பாட்டுன்னு என் போட்டு. என்னால் பேச முடியாது, தண்ணி குடிக்காது. கீழே போய் தண்ணி குடிச்சா தான் வேலைக்கு ஆகும். வந்துட்டாங்க ஒரு வழியா. ஓ யாரோ வராங்க. கோவிலில் பெருகிறாங்க. அவரை கேட்போம் மேலே போக முடியுமான்னு. கோவில் சுத்தம் பண்ணுறவங்க போகுது. தெலுங்கு பேசுகிறாங்க, தமிழ் தெலுங்கா? சூப்பராக க்ளீன் பண்ணுறாங்கப்பா.
அக்கா மேலே போக முடியாதா? மலை மேலே மேலே இருக்குதா? வழியே இல்லையே. இதில் இல்லைண்ணா, இதில் போயிட்டு வந்துட்டேன். அதுக்கு மேலே ஒரு கோயில் இருக்குதுல்ல, போன ஏற முடியல என்னால். ஆ, அது படிக்கட்டு ஏற முடியல என்னால். அப்படியா? பாதி தூரம் ட்ரை பண்ண வந்துட்டேன் நான். ஆ ஆ, ரிஸ்க்காக இருக்குது. அப்படியா? ஆ, மேலே அதுக்கு மேலே போகிறதுங்களா? ஆ, நான் சின்ன வயசில் குழந்தையா இருக்கும்போது வந்து, ஆனால் மேலே போனதில்லை. இந்த கோயிலோட லாஸ்ட்டு. ஆ ஆ, கூட ஒரு ஆள் பிடிக்கிறதுக்கு ஆள் இருந்தால் தெரியும். இல்லை, அது பிடிக்கிறதே எதுவுமே இல்லையே அதில் தான். ஆ, பொறுமையாக உட்காந்து ஏறணும். ம், ஆ, அந்த மாதிரி அது முடியல. கொஞ்சம் குண்டா இருக்கிறனால எல்லாம் முடியல. அப்படியா? என்னங்க சொல்கிறீங்க? நீங்களும் போகிறீங்களா? சரி, அதான் போச்சு. ஆ, சரி, ரைட்டு விடுங்க, அடுத்த வாரம் போய்க்க வேண்டியது தான். ஆ ஆ ஆ, ஓகே ஓகே. இங்கே பூந்தோட்டண்ணா. ஆ ஆ, அது ஏறி பழக்கம் இருக்கும்க்கா. ஆ ஆ, இவ்வளோ தூரம் வந்ததே நான் பெரிய விஷயம். தனியாகவே போனது. கண்டிப்பாக்கா கண்டிப்பாக்கா. அக்கா, தண்ணி கிடைக்குமா கீழே குடிக்கிறதுக்கு? இருக்குங்களா? ரொம்ப நன்றிங்கக்கா. போகும்போது வீட்டில் குடிச்சதோட சரி, தண்ணி இல்லாதே போயிட்டு வந்துட்டேன். ஆ ம், எங்கே மேலேயா? அந்த மலை மேலேயா? பரவாயில்லக்கா. ம் ஆ, எதில் கீழே அந்த சைடில் இருக்குதுங்களா நீட்டாக? அதா? ஆ, அதுதான். அது மேலே இருக்குது நீங்கள் சொல்கிறது, அது போல். ஆ நான் கரெக்டாக அந்த இது நம்ம சூளம்லாம் இருக்குல்ல, ஆர்வி நகர், ஆ, காந்தி நகர், அந்த உள்ள அந்த ரேஷன் கடையாண்ட. அந்த அம்மா இறந்துட்டாங்களா? இந்த கோயில் அம்மா? ஆ அப்படிங்களா? சரி சரி. ம், ஓ, இதுதானா அது? அப்போ கீழே வச்சிருக்குது? ஆ, அவங்களது இல்லை. ஓ, இவங்களது தான் அந்த இது, அது சமாதி அது. ஆ, ஓகே ஓகே ஓகே. ஆ ஓகே ஓகே. ஆ ஆமாம்மா. ஓ, அந்த இடி இடிச்சு அது ஒரு கோபுரம் விழுந்துட்டு அதான் அது. இதெல்லாம் வந்து இடையில வந்து இன்னைக்கு பருவதமலை தான் போகலான்னு பார்த்தேன். அதெல்லாம் நம்ம தனியாக போய் ரிஸ்க் எடுக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு கூட்டமாக இருக்கும், ஹெவி கூட்டமாக இருக்கும். இன்னைக்கு ஏறவே முடியாது மேலே. எங்கே போனாலும் ஒரு 2-3 பேர் இருப்பாங்கப்பா. எங்கெங்க வராங்க, யார் வராங்க? பசங்களாம் வரமாட்டாங்க. ம் ம். திருவள்ளூர் பசங்கலாம் வந்து கஞ்சா பகுதியில் வந்து நிறைய பேரை தொந்தரவு பண்ணுறது, பிரச்சனை பண்ணுறது அதெல்லாம் பண்ணிட்டு செக் பண்ணி அமிச்சாலும் சின்ன பசங்க கிட்ட போட்டு அமிச்சது போல கஞ்சாங்களை. அதனால என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால் குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் தடை பண்ணிடுறாங்க. அதனால எப்போ போனீங்களும் அந்த மாதிரி இடத்துல 4 பேரோ 3 பேரோ போங்க. நம்ம கூப்பிட்டு போறாலாம் அவங்களுக்கு கமிட்மெண்ட் வச்சுன்னு வரும்போது வர மாட்டாங்க. சப்போர்ட் இல்லைன்னா அங்கே யாருன்னா தனியாக போய் மாட்டிக்கினா அது கஞ்சா பகுதியில் இருக்குதுங்க. புரியுதா சொல்றது? நிறைய பேர் பிரச்சனை பண்ணுங்க. அதனால என்ன பண்ணிடுறாங்க, தடை பண்ணிட்டாங்க. குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் அனுமதி இல்லை. சரிண்ணா சரிண்ணா சரிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. மலைக்கு போகிறாரா? தனியாக போகிறாருங்க, வரும் நம்ம மாதிரி போகிறாரு.
விளையாடுறேன். தண்ணி கொடுத்தாரு, குடிச்சிட்டேன். நல்லா திருப்தியாக இருந்துச்சு. முடுக்கு குடிச்சாச்சு தண்ணி. அப்போ அவங்க தான் பகவதி அம்மா சமாதியம். அது கீழே இருக்கிறவங்க அந்த கோயிலோட இதுவாக ஹெல்மெட்டு எல்லாம் இங்கேயே வச்சுட்டு போயிட்டுருக்காரு. நம்ம இப்படி போகக்கூடாது, இப்படி தான் வந்தோம், அப்படியே போயிடலாம். அந்த வழியே போயிட வேண்டியதான். போகலாமாங்க, படிக்கட்டு ஏணி படிக்கட்டுலாம் இல்லை, கூட 2-3 பேர் இருந்தால் போகலாம். அவர் சொன்ன மாதிரி பிடிச்சிட்டு எப்படி சொல்கிறது, ஏறுறதுக்கு முடியல. தைரியம் தான் ஏறலாம். தனியாக போனால் திரும்பி கீழே இறங்கும்போது பயம் வந்துடும், பேனிக் ஆகிடும். இந்த பக்கம் ஏதோ வழி போகுது, நம்ம அந்த வழியே போயிடலாங்க. நல்லா பேசினார். ஓகேங்களா, இதோட இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். See you the next video. எல்லோரும் என்ன ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோ தூரம் ஏறினதே பெரிய விஷயம். அது நல்லா ரிஸ்க் எடுத்து கூட போய் திரும்பி கீழே இறங்க முடியாது. கீழே காலை கீழே வச்சிங்க எதுக்கு தேவையில்லாத ஒரு தடவை எப்படி சொல்கிறது, சுடுகாட்டாண்ட காம்பவுண்ட் மேலே ஏறி பசங்க கூட விளையாடும்போது கீழே வந்து காலை வச்சிங்க, இந்த காலை உடச்சிக்கின்னு எங்கள் அம்மாவை போய் ஸ்கூல் பையனை விட்டு கூட்டின்னு வர வச்சு அவங்க எங்கள் அம்மா இடுப்புலேயே தூக்கி உட்கார வச்சுன்னு போனாங்க. அந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்துக்குது. எங்கள் அம்மா மாதிரிலாம் யாருமே வர மாட்டாங்க. 3 வேளை குளிப்பாங்க, 3 வேளை சாமி கும்பிடுவாங்க. வாரம் வெள்ளி சனி என்றைக்கு விசேஷம் வருதோ விரதம் இருப்பாங்க. ஓகேங்களா, விரதம் இருப்பாங்க, சாமி கும்பிடுவாங்க, பயங்கர சாமி பக்தி. ஆனால் இன்றைக்கி சுகர் வந்து அவங்க இந்த நிலைமைக்கு இருக்காங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியல என்னாலே. அவங்க எப்படி சொல்கிறது, நல்லா இருந்தாங்கன்னா நான் எங்கே வேணாலும் விட்டு போவேன். அவங்க நல்லா இல்லை இன்றைக்கி, அதனால் எங்கேயுமே என்னால் விட்டு போக முடியல. இன்றைக்கி நான் சென்னையில் போய் கூட ஓட்டுறது எனக்கு திறமை இருக்குது, வேலை இருக்குது. எங்கே போனாலும் எனக்கு வேலை இருக்குது, வேலை கொடுக்குறதுக்கு ஆள் இருக்காங்க. சென்னையெலாம் என்னை வாழ வச்ச உலகம். எங்கள் அம்மா நல்லா இல்லை, அதனால தான் என்ன பண்ணுறது, விட்டு போகிறதுக்கும் மனசு இல்லை. எங்கே போனாலும் அவங்கள 2 இன்சுலின் போடணும், மாத்திரை போடணும், கூடவே ஒரு ஆள் இருந்தாங்க. அதான் அவங்க ஆள் இல்லைன்னு வச்சுங்க, ஊசி போட மாட்றாங்க, மாத்திரை போட மாட்றாங்க. என்ன பண்ணுறது, அதனால தாங்க. இல்லைன்னு வச்சுக்க ஜாலியாக சுற்றின்னு இருப்பேன். நான் எனக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னு ஜாலியாக இருப்பேன், ஜாலியாக சுற்றின்னு இருப்பேன். இங்கெல்லாம் வந்து குடிக்கிறாங்கன்றதுனால அலோவ் பண்ணுறது, இந்த பக்கமும் பார்த்து போய் பாருங்க. ஓகேங்களா, எங்கள் அம்மா மாதிரிலாம் வரமாட்டாங்க, யாருமே வரமாட்டாங்க. யாருமேனா அப்படி சொல்ல முடியாது. எங்கள் அம்மாவுக்கு எனக்கு எங்கள் அம்மா தான். ஓகேங்களா, அவங்களுக்கு எதனா ஒன்று துடிச்சிருவேன் நான். எல்லாம் அவங்களுக்கு ஒரு இது எப்படி சொல்கிறது, கரெக்டாக கடவுள் ஒரு ஃபீலிங்ஸை கொடுத்துருப்பார் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். இதுதான் வந்து இப்போ கட்டின கோயிலாக இது. வரமா தாயே, இதே ஒரு வழியாக வெற்றிகரமாக மலை ஏற்றேன். அதை ஒரு பாருங்கள், அந்த கோயிலுக்கு தான் போக முடியல. அதுக்கு மேலே இருக்கிற கோயில் தான் போக முடியல. இந்த கோயில் போய்ட்டு வந்துட்டேன். அந்த கோயிலுக்கு மேலே ஒரு கோயில் இருக்குது. ஓகேங்களா, அந்த கோயிலுக்கு மேலே ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் தான் போக முடியல. இந்த கோயில் தனியாக எடுத்து போகிறேன். இது போய்ட்டு வந்துட்டேன். அதுக்கு மேலே ஒரு கோயில் இருக்குது, அதுதான் போக முடியல. அதுதான் கஷ்டமாகுது. சரி விடுங்க, அடுத்த தடவை வரும்போது ஃப்ரெண்ட்ஸும் கூட வந்தால் ஏறிடலாம். அவ்வளோதான், என்ன பண்ணுறது. பாய்டா செல்லக்குட்டி. இந்த வீடியோ எப்படியா ட்ரெண்ட் ஆக்கி விட்றா குட்டி. ஒரு வழியாக முடிச்சுட்டு வந்துட்டேங்க. அது ஒரு பாருங்க, அந்த கோயிலுக்கு மேலே ஒரு கோயில் இருக்குங்களா, அந்த கோயில் தான் போகணும் அம்மனை பார்க்க. ஆனால் அது போக முடியல. ஓகேங்களா, இவ்வளோ தான் வேலூர் பகவதி அம்மா கோயில். ஓகேங்களா, ஒரு வழியாக நடந்து வந்துட்டேன். சாமி காலெல்லாம் பயங்கரமாக வலிக்குதுறாப்பா சாமி, வடான்னு ஒதுருது, நடக்க முடியல, பயங்கர டயர்டாகுது. ஈவினிங் எப்படி ஜிம்முக்கு போகணுன்னே தெரில. போய் பத்துனா ஏஞ்சிக்க மாட்டேனான்னு தெரில. மொட்டை வெயிலில் நடந்துன்னுக்குறேன். காப்பாற்றுறா பெருமாளே, சிவபெருமானே, எப்படியாவது என்னை வீட்டில் எடுத்து போய் சேர்த்துட்றா. தேவையா குமார் உனக்கு இவ்வளோ பெரிய மலை ஏறிட்டு இறங்கிட்டு ஜாலியாக வந்துன்னுக்குறேன்.